பெஞ்சமின் அக்லாமி ட்ரேடிங் தமிழ். வணக்கம் நண்பர்களே. டிஸ்க்ளைமர்: இன்ட்ரா ட்ரேடிங் எப்படி பண்ணுவது என்பதை 3வது வீடியோவாக நான் இதை போடுறேன். இன்ட்ரா ட்ரேடிங்கிறது தினந்தோறும் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ இல்லை டெரிவேட்டிவ்ஸோ ஏதாவது பை பண்ணி சேல் பண்ணுறது, சேல் பண்ணி பை பண்ணுறது. காலையில் 9:15 ஆரம்பிக்கிற மார்க்கெட்டை ஈவினிங் 3:30 முடியும். அதுக்குள்ளாடி நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த இன்ட்ராடே. இதில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, எதற்காக நாம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இன்ட்ராடே பண்ணணும்னா கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டர் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ப்ரீவியஸோட ஹையும் அண்ட் லோவையும் கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம பை பண்ண போகிறது எப்போ, செல் பண்ண போகிறது எப்போ அப்படிங்கிறது தான். when the price breaks above resistance, it could signal is bullish trend. when it breaks below support, it could signal is there is a trend. அதாவது பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய இது வந்து சப்போர்ட்டு, அதே இது மேலே இருக்குது ரெசிஸ்டன்ட். எப்போ சப்போர்ட்ல இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் போதோ அப்போ நம்ம பை பண்ணதை சேல் பண்ணுறோம். எடுத்துக்காட்டாக இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்போ மார்க்கெட்டின் டெய்லி ஆரம்பிக்கும் போது கீழே இருக்குது அது சப்போர்ட், அப்போ நம்ம பை பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது நம்ம சேல் பண்ணுறோம். அதே இதை திரும்ப அதே சப்போர்ட்டில் அதை எடுத்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, அப்போ நம்ம சேல் பண்ணுறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் மேக்ஸிமம் மாறி மாறி வரும். உங்களுடைய வால்யூமை பொறுத்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு மாறி மாறி வரது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆர் கீ ப்ரைஸ் லெவல்ஸ் இஸ் ஸ்விங் ட்ரேடிங். த represent the lowest low, that is a support, and highest high is a resistance, where the stock price trends to fluctuate between. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ங்கிறது லோவாக இருந்துச்சுன்னா அது சப்போர்ட், அப்போ நம்ம பை பண்ணுறோம். ஹை லெவலில் போகும்போது அதை ரெசிஸ்டன்ஸ், அதை நம்ம சேல் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இதில் ஒரு டிராயிங் சார்ட் கொடுத்துருக்கேன். எந்த ஸ்டாக் அப்படின்னு இல்லை, இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே அடுத்த டிராயிங் எடுத்தீங்கன்னா அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்படி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். நம்ம டெய்லி இதை கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளாக ஒரு சிடிஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு இதை நான் எடுத்திருக்கேன். இந்த சிடிஎஸ்எல்ல எப்படி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இன்ட்ரா ட்ரேடில் பை செல் நம்ம பண்ணலாம், அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிடிஎஸ்எல்ங்கிறத சார்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நான் 15 minutes டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் 15 minute டைம் ஃப்ரேம் இல்லைட்டா 5 minute டைம் ஃப்ரேம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ப்ரீவியஸ் லோ அண்ட் ஹை, அதை வச்சு தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இது பண்ண போகிறோம். இதை 2 வழியில் பண்ணிக்கலாம். ஒன்று, இண்டிகேட்டரில் பைவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட இது வந்துருக்கு. செல் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சொல்லி இதில் போய் நாம் செட்டிங்கை போடுறோம். ஸ்டைல் கீழே இருந்து எல்லாத்தையும் மாற்றி விடுறோம். வெறும் 2 R1 சப்போர்ட், S1 S2 R1 R2 இது மட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்க, இதில் வந்து ஃபெஃபினாசிஸ் இல்லைன்னா ஃப்ளோர் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இந்த டேபிளே ஈஸியாக கிடச்சிடும். இது வந்து மந்த்லியா ரேலியா அப்படிங்கிறத வந்து இன்னொரு லெவலையும் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா என்எஸ் இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. மேலே நீங்கள் பாருங்க CDSL பாருங்க, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ். அதாவது நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே வாங்குறதெல்லாம் அங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, என்எஸ்சியோட ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி. அதை கிளிக் பண்ணேன், இது வந்துடுச்சு. இப்போ இதில் ஓப்பன் ஹைலாம் வரும். இதில் நாம்
இதில் பாருங்கள் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டெரிவேட்டிவ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வருது. இதில் என்ன இந்த இப்போதைய எக்ஸ்பைரி டேட், அதாவது நம்ம ஸ்டாக்கில் வந்து பண்ணும்போது மந்த்லி தான் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏதாவது இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதில் தெரியும் 1340 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 1400, 1300, 1200, 1320, இப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் போட்டு அப்படி இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சிடிஎஸ்எலுக்கு போங்க. இதில் போய் இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சிடுங்க. இப்போ 1316 இருக்குது. இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், இதில் போய் வருங்க. இங்கே சென்ட்ரல் ப்ராசஸிங் இருக்குது 1340. இப்போ 1340 கோஆர்டினேட்ஸ் 1340. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துச்சு. இதே கூட நீங்கள் திரும்ப ஒரு காப்பி பண்ணிக்கிடுங்க. திரும்ப கண்ட்ரோல் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. திரும்ப ஒரு பேஸ்ட் பண்ணியாச்சு. அதில் ஒரு இடத்துக்கு வேணால் எடிட் பண்ணிவிடுங்க. 1340, 1400. இப்போ அங்கே ஒரு இது ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், அதனால திரும்ப ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. 1300. திரும்ப ஒரு பேஸ்ட் பண்ணிடுங்க. 1200. திரும்ப வேணா ஒருக்க பேஸ்ட் பண்ணிடுங்க. 1320, 1360. நீங்கள் எப்படி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். 1300, 1340, 1360, 1400. இதையும் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எதை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும், எதை ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் போக போக பார்த்துக்கிட்டே டிராயிங் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பை செல் நீங்கள் பண்ணிக்கிடலாம். இதுதான் சப்போர்ட் அண்ட் ட்ரெண்டிங். இப்படி இந்த டிராயிங்கில் நீங்கள் சப்போர்ட் ட்ரெண்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளாக எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லி நான் இதில் 2 ட்ரேடு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். டிசிப்ளின் ட்ரேடிங் ரொம்பவே முக்கியம். இதை கற்றுக்கொள்ளுங்கள். இன்ட்ரா ட்ரேடிங் ரொம்ப ஆபத்தானது. ஒரே நாளில் உங்களுக்கு பைசா கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அனைத்து பைசாவும் லாஸ் ஆகவும் செய்யும். அதனால் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தெரியணும். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். இன்னும் சில ஸ்கிரிப்டுகள் தேவைப்படுது. வரும் வீடியோக்களில் உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நன்றி.